மீசிமா மீபோவாக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை 20 கணக்குகள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலான்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 10 கணக்குகள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். டெலகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 3 எண்கள் 1:2:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீப்பேறு பொது காரணி 12 எனில் அந்த எண்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஹச்சிசிஎஃப்னா எக்ஸ்னு அர்த்தம். அது 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன விகிதங்கள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1:2:3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1:2:3. அப்போ அந்த எண்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விகிதத்தை எண்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸால் பெருக்கிக்கணும். விகிதத்தை எண்களாக மாற்றணும்னா எக்ஸால் பெருக்கிக்கணும். அப்போ 1 எக்ஸால் பெருக்கினீங்கன்னா எக்ஸ் வரும். 2 எக்ஸால் பெருக்கினீங்கன்னா 2x, 3 எக்ஸால் பெருக்கினீங்கன்னா 3x அப்படின்னு வரும். எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு தெரியும். எக்ஸ்னாலும் ஹச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான். அதோட வேல்யூ தான் 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 12 அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 12, அடுத்து 12 × 2 24, 12 × 3 36. இதான் அந்த 3 எண்கள் 12, 24, 36. ஆப்ஷன் ஏ. அடுத்த சம்மு 2 எண்களின் விகிதம் 2:3. அவ்வெண்களின் மீப்பேறு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது மடங்கு ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீப்பேறு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப், இதோட பெருக்குத்தொகை தான் 150 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவ்விரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 எண்களோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. இதை எண்களாக மாற்றணும். எண்களாக மாற்றணும்னா என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸை சேர்த்துக்கிட்டால் எண்களாக மாறிடும். இப்போ 2ஓட எக்ஸை பெருக்கினீங்கன்னா 2x, 3ஓட எக்ஸை பெருக்கினீங்கன்னா 3xன்னு வந்துடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு எண் 2x, மற்றொரு எண் 3x. இந்த 2 எண்ணோட கூட்டுத்தொகை தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2xையும் 3xையும் கூட்டினா 5x வரும். இப்போ 5x என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்றது தெரியணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், xy = LCM × HCF அப்படின்னு. இதில் ஒரு எண் என்னென்னா 2x, மற்றொரு எண் என்னென்னா 3x. எக்ஸுக்கு பதிலாக 2x அப்ளை பண்ணுங்கள், இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 3x அப்ளை பண்ணுங்கள், ஈக்குவல் LCM × HCF. இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 150ன்னு. இப்போ பெருக்கிக்கோங்க. 2 × 3 6, எக்ஸையும் பெருக்கினீங்கன்னா x² வரும், ஈக்குவல் 150. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 6ஆல் 1 6, 2 12, மிச்சம் 3, 5 30, x² = 25. இந்த ஸ்கொயர் இந்த சைடு போயிடுச்சுன்னா ரூட்டாக மாறிடும். இப்போ x = √25. எந்த 2 நம்பரை பெருக்குனா 25 வரும் அப்படின்றத பாருங்கள். 5 5 பெருக்குனா 25 வரும். ரூட்குள்ளே இருக்குது. ரூட்டை கேன்சல் பண்ணோம்னா 2 நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியில் வந்துச்சுன்னா ரூட் கேன்சல் ஆயிரும். இப்போ 2 5க்கு பதிலாக ஒரு 5 வெளியில் வந்துடும். ரூட் கேன்சல் ஆயிரும். எக்ஸோட வேல்யூ என்ன, 5. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, இரு எண்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு எண் 2x, மற்றொரு எண் 3x. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 5xன்னு வருது. எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 5ன்னு. இப்போ 5 × 5 25. த ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த சம்மு ஒரு எண்ணுடன் ஒன்றை கூட்ட அது 12, 18, 24, 32 மீதியின்றி வகுப்படுகிறது. அத்தகைய மீச்சிறு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2014 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி மாடல் கேட்டால் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். என்னென்னு பாருங்கள். 12, 18, 24, 32. இதுக்கு மீசிமா கண்டுபிடிங்க. 2ஆல் 6 2 12, 9 2 18, 12 2 24, 1 2 2, மிச்சம் 1 6 2 12. திருப்பி 2ஆல் 3 2 6, 9 டிவைட் ஆகாத அப்படியே வச்சுக்கலாம். 6 2 12, 8 2 16. அடுத்தது 3ஆல் 1 3 3, 3 9, 3 6, 8 டிவைட் ஆகாது அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது 2ஆல் 1 3, 1 2 2, 4 2 8. அடுத்தது 3ஆல் 1, 1 3 3, 1 4. அடுத்தது 4ஆல் 1, 1, 1, 1. மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4, 3 12, 12 2 24, 24, 3 12, 4 2 8, 2 4, 1 4 4, 1 2 2, 8 8 2. எவ்வளோ வருதுன்னா 288 வருது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்றை கூட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றை கூட்ட சொல்லியிருக்காங்களா, பெருக்க சொல்லியிருக்காங்களா, கழிக்க சொல்லியிருக்காங்களா, வகுத்தலா அப்படின்றத பாருங்கள். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இங்கே கூட்டன்னு கொடுத்துருந்தாங்கன்னா
மைனஸ் பண்ணணும். இதே கழித்தல்னு சொல்லியிருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணணும். பெருக்க சொல்லியிருந்தா வகுக்கணும். வகுக்க சொல்லியிருந்தா பெருக்கணும். என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணணும். இதில் கூட்ட சொல்லியிருக்காங்க. எதை கூட்ட சொல்லியிருக்காங்க? ஒன்றை கூட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒன்றை வந்து மைனஸ் பண்ணும். இதோட மைனஸ் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்ச மீசிமாவோட ஒன்றை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 288ஓட ஒன்றை மைனஸ் பண்ணிங்கன்னா 287. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு, ஒரு எண்ணானது 2, 3, 4, 5 மற்றும் 6 என்னும் எண்களால் வகுப்படும் போது மீதி முறையே 1, 2, 3, 4 மற்றும் 5 மேலும் அவ்வெண் 7ஆலும் வகுப்படும் எனில் அந்த மீச்சிறு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2014 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது ஒரு பார்ட்டாகவும், ரெண்டாவது வந்து மேலும் அவ்வெண் வந்து 7ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7ஆல் வகுப்பட்டுச்சுன்னா மீதி என்னவாக இருக்கும்னா 0வாக தான் இருக்கும். இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை வச்சே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 7ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, மீதி வந்து 0 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணுங்கள். 117 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 7 7, மீதி வந்து 4 வருது. 7 6 7 42, மைனஸ் பண்ணிங்கன்னா 5 வருது. மீதி நமக்கு 0 தான் வரணும். அப்போ ஏ வந்து தப்பு. அடுத்தது 119 செக் பண்ணுங்கள். 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 7 7, மைனஸ் பண்ணிங்கன்னா 4 9 வந்துடும். 7 7 49. இப்போ மைனஸ் பண்ணால் 0. இதுக்கான மீதி வந்து 0 வந்துருச்சு. அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. இதே ஃபஸ்ட்டு பார்ட்டை வச்சு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எண்ணானது 2, 3, 4, 5 மற்றும் 6 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டாங்க. இதை வகுக்கும் போது வந்து மீதி என்ன வருதுன்னா 1 2 3 4 5 வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 2 3 4 5 இது வந்து மீதி. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 2ல் 1 போனால் 1, 3ல் 2 போனால் 1, 4ல் 3 போனால் 1, 5ல் 4 போனால் 1, 6ல் 5 போனால் 1. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எல்லாமே 1 வருது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். அதோட எக்ஸை பெருக்கிக்கணும். எக்ஸ்ன்றது என்னென்னா 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். ஏதோ ஒரு நம்பரை வந்து நம்மளே தான் கொடுக்கணும். அதுலேருந்து எதை மைனஸ் பண்ணோம்னா என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். என்ன டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 2 வந்துச்சுன்னா -2ன்னு போட்டுக்கலாம். 5 வந்துச்சுன்னா -5ன்னு போட்டுக்கலாம். டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ, என்ன கண்டுபிடிச்சோமோ அதை வந்து இங்கே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கலாம். 2, 3, 4, 5, 6ன்னு 2ஆல் 1 2 2, 3 டிவைட் ஆகாது. 2 4, 5 டிவைட் ஆகாது. 3 6. திருப்பி 2ஆல் 1 3, 1 2 5 டிவைட் ஆகாது 3. அடுத்த 3ஆல் 1 1 3 3 1, 5 டிவைட் ஆகாது. 1 3 3. அடுத்து 5ஆல் 1 1 1 1. மீசிமானா 1 வர வரை டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 3 15, 15 2 30, 32 60. இதுக்கான மீசிமா என்ன வருது? எல்சிஎம் வந்து 60 வருது. இப்போ பாருங்கள், இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். மீசிமா என்ன வந்திருக்கு? 60 வந்திருக்கு. 60ஓட எக்ஸு -1. இந்த எக்ஸுன்றது என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக இப்போ 1 அப்ளை பண்ணி பாருங்கள். எக்ஸுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருது? 60 × 1 -1 அப்படின்றது வரும். 60 × 1 வந்து 60 தான். 60ல் 1 போயிருச்சுன்னா 59 வருது. இப்போ ஆன்சர் வந்து 59 கிடையாது. ஏன்னா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு இதையும் பார்க்கணும் நம்ம. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 2வது பார்ட்டையும் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? அந்த எண் வந்து 7ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 59 வந்து 7ஆல் வகுக்க முடியுதா அப்படின்றத பாருங்கள். வகுத்தோம்னா மீதி வந்து 0 வருதா அப்படின்றத செக் பண்ணணும். 59 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 7 வந்து 56 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி வந்து 3 வருது. இப்போ இது வந்து தப்பு தான். அடுத்து என்ன பண்ணோம்னா எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணும். எக்ஸுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணிங்கன்னா 60 × 2 -1. 60 × 2 வந்து என்ன வருது? 120 வருது. 120 -1 119. இப்போ 119 வந்து 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். மீதி 0 வருதானு. 119 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 7 7, மீதி வந்து 4 9, 7 7 49. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வருது. இப்போ 119 தான் சரியானது. த ஆன்சர். அடுத்த சம்மு, ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் A, B, C என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர A வந்து 252 வினாடிகளும், B வந்து 308 வினாடிகளும், C வந்து 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் மீசிமாவா மீப்போவாவா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரே இடம், மீண்டும் மீண்டும் ஒரே திசை, இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து மீசிமா.
மிகப்பெரிய அப்படின்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து மீப்போவா. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ மீசிமா தான் கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஏ வந்து 252 அப்படின்னு சொல்லிட்டாங்க, பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 308ன்னு சொல்லிட்டாங்க, அடுத்து சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 198 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து 2013 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 2ஆல் O2 2, E2 4, மிச்சம் 1, R2 12, 15 2 30, 4 2 8, 9 2 18, மிச்சம் 1, 9 2 18. அடுத்தது 3ஆல் 4 3 12, E3 6, 154 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். 33 3 வந்து 99 வரும். அடுத்தது 2ஆல் E2 4, O2 2, 7 2 14, மிச்சம் 1, 7 2 14, 33 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 3ஆல் 7 3 21, 77 டிவைட் ஆகாது, 11 3 வந்து 33. அடுத்து 7ஆல் 1 7, 11 7 வந்து 77, 11 அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 11ஆல் 1 ஒரு 11 11 ஒரு 11 11, மீசிமானா 1 வர டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. E3 6, R2 12, 12 3 வந்து 36, 36 7 11 வந்து 77, R7 42, மிச்சம் 4, R7 42 46, 7 3 21, மிச்சம் 2, 7 3 21 23 வருது. 2 7 7 2, 2772 வினாடிகள். இதுக்கான மீசிமா என்ன வருது 2772 வினாடிகள்னு வருது. இப்போ ஆப்ஷனை பாருங்கள், வினாடிகளில் மட்டும் கொடுக்கல, நிமிடம் வினாடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிமிடத்துலேயும் கொடுத்து வினாடிகள்லேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம்னா வினாடியை வந்து நிமிடமாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணும். வினாடியை வந்து நிமிடமாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 2772 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 60 வந்து 240 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 7 3 37 வருது. இந்த 2 இறங்கிருச்சுன்னா 6 60 360, மைனஸ் பண்ணிங்கன்னா 12 வருது. இப்போ மேலே ஈவாக இருக்கிறது வந்து நிமிடம், மீதியாக இருக்கிறது வந்து வினாடி. இப்போ 46 நிமிடம், மீதி எவ்வளோ வந்திருக்கு 12 வந்திருக்கு. 12 வந்து வினாடிகள். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிச்சிடணும். மீசிமா கண்டுபிடிச்சோன்னே அது வந்து வினாடிகளில் தான் இருக்குது. ஆப்ஷனை பாருங்கள், வினாடிகளில் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இல்லை நிமிடம் வினாடிகளில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வினாடியை வந்து நிமிடமாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணோம்னா 60ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வினாடி வந்து நிமிடமாக மாறிடும். அடுத்த சம்மு, ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி ABCD என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர ABCD என்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே 30 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 90 நிமிடங்கள் மற்றும் 105 நிமிடங்கள் ஆகும். துவக்க புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2013 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது மீசிமாவா மீப்போவாவா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒரே நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே நேரம், ஒரே திசை, மீண்டும் மீண்டும், இது மாதிரிலாம் வார்த்தை கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து மீசிமா. இந்த சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குன்னு பாருங்கள். 30 நிமிடம், 60 நிமிடம், 90 நிமிடம், 105 நிமிடம். இந்த 4 நம்பருக்குமே மீசிமா கண்டுபிடிக்கலாம். 30, 60, 90, 105. 5ஆல் 6 5 30, 1 5 5, மிச்சம் 1, 2 5 10, 1 5 5, மிச்சம் 4, 8 5 40, 2 10, 1 5 5. அடுத்தது 3ஆல் 3 6, 4 3 12, 6 3 18, 7 3 21. அடுத்தது 2ஆல் 1 2 2, 4, 2 6, 7 டிவைட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து 2ஆல் 1 1 2 3 7. அடுத்து 3ஆல் 1 3 3, 7 டிவைட் ஆகாது. அடுத்து 7ஆல் 1 1 1 1 7. மீசிமானா 1 வர டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. I3 15, 15 2 30, 30 2 60, 60 3 180, 180 × 7, 7 7 49, 8 7 56, மிச்சம் 5, 1 7 7 5 12. எவ்வளோ வருதுன்னா 1260. நிமிடத்தில் கொடுத்துருக்காங்களா வினாடியான்னு பாருங்கள். நிமிடத்தில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 நிமிடம், 60 நிமிடம், 90 நிமிடம், 105 நிமிடம். அப்போ இது வந்து 1260 நிமிடம் தான் வரும். இப்போ ஆப்ஷனில் நிமிடத்தில் கொடுத்துருக்காங்களா, வினாடியில் கொடுத்துருக்காங்களா, மணியில் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பாருங்கள். எல்லாமே வந்து மணி நேரத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நிமிடத்தை வந்து
மணி நேரமாக ஒரு மணி நேரமாக அப்படின்றத மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 60ஆல் டிவைட் பண்ணும். நிமிடத்தை மணியாக மாற்றணும்னா என்ன பண்ணும் 60ஆல் டிவைட் பண்ணும். இப்போ 1660 60ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2 டைம் வந்து 120 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா 6 0. இப்போ ஒரு டைம் வரும். ஒரு 60 60 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வருது. இப்போ எத்தனை மணி நேரம்னா 21 மணி நேரம். மீதி வந்து 0 தான் வந்திருக்கு. அப்போ தேவையில்லாது. இப்போ எவ்வளோ ஆன்சர்னா 21 மணி நேரம். ஆப்ஷன் வந்து சி. எண்கள் 15, 25, 40, 75 இதால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். 9999 இதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. மிகப்பெரிய 4 இலக்க எண்ணு கேட்டாங்கன்னா 9999. இதே 5 இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா 99999. 3 இலக்க மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 999. இதில் எது கேட்டிருக்காங்களோ அந்த இதை மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. 4 இலக்க எண் என்னென்னா 9999. இதுதான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிச்சிக்கோங்க. 5ஆல் 3 5 15 5 25 8 5 40 1 5 5 மிச்சம் 2 5 25. அடுத்து 3ஆல் 1 3 3 5 டிவைட் ஆகாது 8 ஆகாது. 3 15. அடுத்து 5ஆல் 1 1 5 5 8 டிவைட் ஆகாது 1 5 5. அடுத்து 8ஆல் தான் 1 1 1 1. மீசிமான 1 வர வரையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டோம். அடுத்து 3 15 8 5 40 ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 5 20 மிச்சம் 2 1 4 5 6 600 வருது. இதுக்கான மீசிமா என்ன வருது 600 வருது. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னென்னா 9999. நம்ம கண்டுபிடிச்ச மீசிமாவால் டிவைட் பண்ணோம். கண்டுபிடிச்சது என்ன 600. அதால் டிவைட் பண்ணுங்கள். ஒரு டைம் வருது 600. மைனஸ் பண்ணிங்கன்னா 399 வருது. இந்த 9 வந்து கீழே இறங்கிடும். 6 டைம் வந்து 6 600 எவ்வளோ வரும் 3600 வரும். மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 399 வருது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இதில் மீதி தான் நமக்கு முக்கியம். மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன அப்படின்றத பாருங்கள் 9999. இதில் மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் 399. இதெல்லாம் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். 9999ல் 399 போயிடுச்சுன்னா 9600. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பருக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். மீசிமா கண்டுபிடிச்சோன்னே மிகப்பெரிய 4 இலக்க எண்ண 5 இலக்க எண்ண 3 இலக்க எண்ண அப்படின்றத பார்க்கணும். இல்லை 4 இலக்க எண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 9999 கண்டுபிடிச்ச மீசிமாவால் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணதுக்கப்புறம் மீதி என்ன கிடைக்குதோ அந்த 4 இலக்க எண்ணால் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த சம்மு இரு எண்களின் கூட்டுத்தொகை 1020 மற்றும் அவற்றின் வித்தியாசம் 140 எனில் அந்த எண்கள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த எண்கள் என்னன்னு நமக்கு தெரியாது. தெரியாத எண்களை வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2014 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இரு எண்களின் கூட்டுத்தொகை அந்த 2 எண்கள் என்னன்னு தெரியாது. அது எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கலாம். அந்த 2 எண்ணோட கூட்டுத்தொகை என்ன சொல்கிறாங்க 1020ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 2 எண்களோட வித்தியாசமும் கொடுத்துருக்காங்க எக்ஸு மைனஸ் ஒய். இந்த 2 எண்ணோட வித்தியாசம் என்னென்னா 140ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸு ஒய் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சமன்பாட்டுக்கு அப்படியே தீர்வு காணலாம். எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினீங்கன்னா 2xன்னு வரும். ப்ளஸ் ஒயில் மைனஸ் ஒய் போயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 1020யும் 140யும் கூட்டினீங்கன்னா 1160 வருது. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 2ஆல் I 2 10 மிச்சம் 1 8 2 16 0. எக்ஸோட வேல்யூ என்ன வருது 580ன்னு வருது. இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1020 அப்படின்றது இருக்குது. இல்லை எக்ஸுக்கு பதிலாக 580 வந்து அப்ளை பண்ணுங்கள். 580 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1020. ஒய் தான் நமக்கு தேவை. ஒய்யை இந்த சைடு வச்சுட்டு 1020 580 வந்து ப்ளஸில் இருக்குது. இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். இப்போ மைனஸ் 580 1020ல் 580 போயிடுச்சுன்னா 0. 12ல் 8 போனால் 4. 9ல் 5 போனால் 4. ஒய்யோட வேல்யூ என்ன 440. அந்த 2 எண்கள் என்னன்னு கேட்டாங்க. ஒரு எண் வந்து 580, இன்னொரு எண் வந்து 440. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி. அடுத்த சம்மு ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் அப்படின்னு. அடுத்து பியோடது வேல்யூ கொடுத்துருக்காங்க 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப்னு. அடுத்து சிக்கானது கொடுத்துருக்காங்க 5 ஸ்கொயர் இன்ட்டு
2 கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மீப்போவா அதாவது HCF கேட்டிருக்காங்க. எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா ஏ ஸ்கொயர் கமா பி கியூபுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து எதுக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். HCF வந்து பி ஸ்கொயர் கமா சி கியூப் இது கேட்டிருக்காங்க. அடுத்து எதுக்கு கேட்டிருக்காங்கன்னா சி கியூப் கமா ஏ கியூப் இதுக்கான HCF என்ன அப்படின்னு கேட்டு எல்லாத்தையுமே ப்ளஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2024 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம், இதை 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு இது என்ன? HCF ஏ ஸ்கொயர் கமா பி கியூப் இதுக்கு தான் மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம். இல்லை ஏன்றதுக்கான வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏக்கான வேல்யூ என்ன? 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப் 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப். அதுக்கு மேலே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதுலேயே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. கமா பிக்கான வேல்யூ என்ன அப்படின்றத பாருங்கள். 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப். அதுக்கு மேலே என்ன இருக்குது? கியூப் இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. இப்போ அப்படியே உள்ளே பெருக்கிக்கோங்க. ஏற்கனவே 2 பவர் 2 இருக்குது, அதோட இங்கே ஒரு 2 இருக்குது. உள்ளே அப்படியே பெருக்கினீங்கன்னா 2 பவர் 4ன்னு வரும். அதே மாதிரி 3 இங்கே 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. மூவி 2 6 3 பவர் 6ன்னு வரும். கமா இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து முடிச்சாச்சு. அடுத்து அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். இங்கே 3 இந்த 2யும் 3யும் பெருக்கினீங்கன்னா 6 வரும் இன்ட்டு 5 இந்த 3யும் 3யும் பெருக்கினீங்கன்னா 9 வரும். 3 9ன்னு வரும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா HCF தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு டேம், இது ஒரு டேம். இது ரெண்டுத்துலேயுமே பொதுவாக எது இருக்கோ அதான் எடுத்து எழுதணும். ரெண்டுத்துலேயும் பொதுவாக எது இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 பவர் 6 இருக்குது, இங்கேயும் 3 பவர் 6 இருக்குது. இது மட்டும்தான் பொதுவாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து என்னென்னா ஏ ஸ்கொயர் கமா பி கியூப் இதுக்கான HCF என்ன வருது? 3 பவர் 6 வருது. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரியே செகண்ட் இதுக்கு வந்து கண்டுபிடிங்க. செகண்ட் இது என்னன்னு பாருங்கள். HCF பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க கமா சி கியூப் கொடுத்துருக்காங்க. இதில் பிக்கான வேல்யூ என்ன இருக்குது? 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப். இதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. கமா சிக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 3 இதுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இதையும் அதே மாதிரியே பெருக்கிக்கோங்க. 3 2 இன்ட்டு 2 வந்து 4 இன்ட்டு 5 3 இன்ட்டு 2 வந்து 6. அடுத்த டைம் பாருங்கள் அதே மாதிரியே 5 2 இன்ட்டு 3 வந்து 6 இன்ட்டு 2 3 இன்ட்டு 3 வந்து 9 வருது. இப்போ ரெண்டுத்துக்குமே பொதுவாக எது இருக்குன்னு பாருங்கள். 5 பவர் 6 தான் இருக்குது. ரெண்டு டைமுக்குமே பொதுவாக எது இருக்குன்னா 5 பவர் 6 தான் இருக்குது. இப்போ இதுக்கான மீப்போவா என்ன? 5 பவர் 6. செகண்ட் இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். பி ஸ்கொயர் கமா சி கியூப் இதுக்கான HCFும் கண்டுபிடிச்சிட்டோம். 5 பவர் 6ன்னு HCF சி ஸ்கொயர் கமா ஏ கியூப் இது கண்டுபிடிக்கணும். சிக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5 ஸ்கொயர் இன்ட்டு 2 பவர் 3 கொடுத்துருக்காங்க. கமா ஏக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 பவர் 3 இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஸ்கொயர் இருக்குங்க, ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஏக்கு மேலே கியூப் இருக்குது, கியூபு போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 5 2 இன்ட்டு 2 வந்து 4 இன்ட்டு 2 3 இன்ட்டு 2 வந்து 6. அடுத்த டைம் பாருங்கள் 2 இருக்குது. 2 இன்ட்டு 3 வந்து 6 இன்ட்டு 3 இருக்குது. 3 இன்ட்டு 3 வந்து 9 இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே பொதுவாக எது இருக்குன்னு பாருங்கள். 2 பவர் 6 தான் இருக்குது ரெண்டு டேர்ம்லேயுமே. இப்போ இதுக்கான HCF என்னென்னா 2 பவர் 6. இப்போ மூணுத்தையுமே எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிச்சோம்? 3 பவர் 6 கண்டுபிடிச்சோம். 3 பவர் 6 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ப்ளஸ் செகண்ட் என்ன கண்டுபிடிச்சோம்? 5 பவர் 6 கண்டுபிடிச்சோம். 5 பவர் 6 ப்ளஸ் அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? 2 பவர் 6 கண்டுபிடிச்சோம். 2 பவர் 6. த ஆன்சர் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பாருங்கள். ஏ தான் சரியானது. இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சது என்ன? 3 பவர் 6ன்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து 5 பவர் 6ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்து 2 பவர் 6 எல்லாமே ப்ளஸில் இருக்கனால எப்படி எழுதினாலுமே சரிதான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க, 2 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க, 5 பவர் 6ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சேம் தான். அடுத்த சம 3 வெவ்வேறு சாலை சந்திப்புகளில் உள்ள போக்குவரத்து குறியீட்டு விளக்குகள் முறையே ஒவ்வொரு 48 வினாடிகள் 72 வினாடிகள் 108 வினாடிகள் மாற்றம் அடைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 சந்திப்புகளில் உள்ள விளக்குகளும் ஒரே சமயத்தில் 8:20 மணிக்கு மாற்றம் அடைகின்றன எனில் அடுத்த முறை அவை இணைந்து மாற்றம் அடைவது எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8:20க்கு மாற்றம் அடைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எப்பொழுது மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 2024 குரூப் 1 எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு மீசிமாவா மீப்போவாவா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதிலேயே பாருங்கள் ஒரே சமயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே சமயம் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி இது மாதிரிலாம் கொடுத்துருந்தா என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம்? மீசிமா அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
இப்போ மீசிமா கண்டுபிடிக்கலாம். எதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா 48, 72, 108 இந்த 3 நம்பருக்குமே மீசிமா கண்டுபிடிக்கலாம். 48, 72, 108 2ஆல் 2 4 4 2 8 32 6 மிச்சம் 1 6 2 12 I 2 10 4 2 8 திருப்பி 2ஆல் 12 2 24 2 2 மிச்சம் 1 8 2 16 2 4 மிச்சம் 1 7 2 14 அடுத்து 3ஆல் 4 3 12 6 3 18 9 3 27 அடுத்து 3ஆல் 4 டிவைட் ஆகாத அப்படியே வச்சுக்கலாம். 3 6 3 9 2ஆல் 2 4 2 2 3 டிவைட் ஆகாது. அடுத்து 2ஆல் 2 2 1 3 டிவைட் ஆகாது. அடுத்து 3ஆல் 1 1 1 மீசிமானா 1 வர வரையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 2 4 4 3 12 12 3 36 36 2 72 72 2 144 144 × 3 4 3 12 மிச்சம் 1 4 3 12 13 மிச்சம் 1 1 3 3 1 4 எவ்வளோ வருதுன்னா 432. எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எல்லாமே வினாடிகளில் கொடுத்துருக்காங்க. 48 வினாடிகள் 72 வினாடிகள் 108 வினாடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்ச ஆன்சருமே வினாடிகள் தான். இதுக்கான மீசிமா என்ன வந்திருக்கு 432 வினாடிகள் அப்படின்றது வந்திருக்கு. இப்போ கொடுத்துருக்கிறது பாருங்கள். எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க மணியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வினாடிகளில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம எதில் மாற்றினா மட்டும் போதும்னா நிமிடம் வினாடிகளில் மாற்றினா மட்டும் போதும். ஏன்னா ஏற்கனவே 8:20 மணிலேயே கொடுத்துட்டாங்க. 8:20 மணிலேயே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நிமிடம் வினாடிகளில் மட்டும் கண்டுபிடிச்சாலே அதோட கூட்டினாலே ஆன்சர் வந்துடும். இப்போ 432 வினாடியை வந்து நிமிடமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் 60ஆல் டிவைட் பண்ணுவோம். இப்போ எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். 6 6 36 6 டைம் வரும். 6 6 36 7 6 42 வரும். 7 டைம் வரும். 7 6 42னா 420. மீதி என்ன வருது மைனஸ் பண்ணிங்கன்னா 12 வருது. இப்போ 7 நிமிடம் 12 வினாடிகள். இதுக்கானது என்னென்னா 7 நிமிடம் 12 வினாடிகள். இப்போ என்ன பண்ணும்னா என்ன சொல்லியிருக்காங்க 8:20 மணிக்கு அப்புறம் எப்பொழுது மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 8:20ஓட இந்த 7 நிமிடம் 12 வினாடிகளை வந்து கூட்டணும். 8:20 இதோட வந்து எதை கூட்டணும்னா 7 நிமிடம் 12 வினாடிகளை வந்து கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா என்ன வருது 12 27 8. இப்போ 8 மணி 27 நிமிடம் 12 வினாடிகள். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து ஏ. இதோட 30 கணக்குகள் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் அடுத்த 10 கணக்குகள் பார்க்கலாம்.